Sampradaya Anushtana Rakshana Abhiman Saran presents 100th year Tirunakshatra celebrations of Shri Uve Tirukkallam Narasimha Raghavacharya Swami Srimad Bhagavad Gita Upanyasam series held from 17th to 20th November 2024 by Shri Uve APN Swami at Shri Venugopala Krishna Swami Temple, Malleshwaram, Bengaluru. श्रीमान वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविंदाय नमो नमः. ஸ்ரீயப்பதியான எம்பெருமானுடைய அனுக்கிரக விசேஷத்தினால இன்னைக்கு பகவத்கீதா பிரவச்சனம் உபய வேதாந்த பிரவர்த்தகராக எழுந்தருள் இருக்கும் ஸ்ரீ அனந்த பத்மநாபாச்சாரிய சுவாமிகள் அவர் உபன்யாசம் பண்ண போகிறார். தர்ஷனாதேவ சாதவா என்கிற கிரமத்தில் பெரிவாளை சேவிக்கிறதே நமக்கு கோடி புண்ணியம். அதுவும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மகாத்மாவை சந்தர்ஷிக்கிறத நாங்கள் பண்ணியிருக்கக்கூடிய சௌபாகியம் அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும். போன எபிசோடில் சுவாமி ஒரு 2-3 மாதத்துக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன், அப்போது பகவத்கீதை நடந்தது. 6 மாதம் முன்னாடி பகவத்கீதை நடந்தது. பகவத்கீதை புஸ்தகம் கூட நாங்கள் போட்டு கன்னடாவில் ராமானுஜ சம்பிரதாயத்தின் பிரகாரம் பாட சோதனைகள் எல்லாம் பண்ணி கன்னடாவில் கூட புஸ்தகத்தை போட்டோம். அது தொடர்ந்து ஒவ்வொரு அத்தியாயமும் அனுபவிக்கணும் அப்படின்ற ஒரு சங்கல்பத்தால் இது ஆரம்பமாச்சு. இன்னைக்கு சுவாமி எழுந்தருள் இருந்து பகவத்கீதா பிரவச்சனத்தை நமக்கு கொடுக்க போகிறார். உங்களை எல்லார் வத்தியிலேருந்தும் அவருக்கு பிரத்பூர்வகமான சுஸ்வாகதத்தை இந்த மூலக்கமாக நாங்கள் தெரிய வைக்கிறோம். இப்போ சுவாமிகள் ஆரம்பிக்க போகிறார். இது ஒரு 4 நாள் இந்த காரியக்கிரமம் நடக்கிறது. 21ஆம் தேதி பகவத்கீதா யஜ்ஞத்தோட பரிசமாப்தியாக போகிறது. எல்லாரும் இருந்து கேட்டு மகிழ்ந்து பெருமாளுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாக இருக்க வேண்டும் என்பதாக உங்களிடத்தில் பிரார்த்திக்கிறேன். யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தாசேஷகல்மஷः வஸ்துதாமுபயாதோஹம் யாமுனேயம் நமாமி தம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்தரிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர்பகவதோஸ்ய தயைகசிந்தோः ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிரபத்யே நிரவத்யானாம் நிஷத்யாம் குணசம்பதாம் சரணம் பவபீதானாம் ஷடகோபமுனீஸ்வரம். மேதினீபாரநிர்ஹாரம் பார்த்தசாரதிமச்சுதம் பிரணமாமோ ரிஷிகேஷம் துர்லபம் சக்கரபாணினம். ஸ்ரீகிருஷ்ணமார்யம் கருணாலயந்தம் வேதாந்தயுக்மம் சமதீதவந்தம் வத்சாபிஜாதம் விருஷாம் வரேண்யம் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹம் பிரணமாமி நித்யம். கிருஷ்ணநர்த்தனபத்ரம்யம் பாஷ்யசார பிரவர்த்தகம் நிருசிம்ஹராகவார்யம் தம் சாரசாரக்யமாஸ்ரயே. நமஸ்தரசே. நம்ம வேணுகோபால சுவாமியினுடைய பரிபூர்ண கிருபையினால பகவத்கீதையின் 2வது அத்தியாயம் இன்றைய தினம் முதற்கொண்டு நாம் எல்லோரும் அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் நமக்கு கிடைச்சிருக்கு. மகாவித்வான் சாரசாரஜர் எப்படி ஸ்ரீமத் ஆதிவீர கோவிந்தேந்திர மகாதேசிகனுக்கு ரகசியத்ரயசாரத்தின் ரசமுரைப்போன் வாழிய என்று அந்த ரகசியத்ரயசாரத்தின் அர்த்த விசேஷங்களை எல்லாம் எடுத்து உரைப்பவர் என்பதாக ஆதிவீர கோபசுவாமியை கொண்டாடுறோமோ, அதே போல இஞ்சுமேடு ஸ்ரீமத் அழகேசிங்கர் ஸ்ரீமத் அகோபில மடத்தின் 42வது பட்டம் ஸ்ரீமத் அழகேசிங்கர்
ஸ்ரீ லக்ஷ்மீ சம்பதிவிய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ஸ்ரீரங்க ஷடகோப யதீந்திர மகாதேசிகன் என்னும் மகான். அந்த மகான் அவர் திருவடிவாரத்துல பரிபூர்ணமாக காலக்ஷேபங்கள் செய்து அவர் ரகசிய திரேசாரத்திற்கு ஒரு விஸ்தாரமான வியாக்கியானம் எழுதின பொழுது அந்த வியாக்கியானத்திற்கு கூட இருந்து சப்போர்ட் பண்ணின காரணத்தினால ஒரு சிஷ்யனுக்கு ஆச்சாரியன் கொடுத்த பிருதம் சாரஜர் என்னும் பிருதம். அதை 3 பேர் பெற்றார்கள். மகாவித்வான் ஸ்ரீ பெருக்கரணை சக்கரவர்த்தி ஆச்சாரியார் சுவாமி, மகாவித்வான் ஸ்ரீ பழவேரி ராஜகோபாலாச்சாரியார் சுவாமி, மகாவித்வான் ஸ்ரீ திருக்கள்ளம் நரசிம்ம ராகவாச்சாரியார் சுவாமி. இந்த 3 மகனீயர்கள் இஞ்சிமலை சிவராகேசிங்கராலே பிருதம் அளிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டவர்கள். அது சிஷ்யனுடைய பெருமையா ஆச்சாரியனுடைய பெருமையான ஒரு பட்டிமன்றமே இருக்கணும். அப்பேற்பட்டதான அந்த திருக்கள்ளம் சுவாமிக்கு இப்பொழுது 100வது திருநக்ஷத்திர வைபவம் நடைபெறுகிறது. போன வருடம் இதே சமயம் கார்த்திகை மாதத்துல திருக்கள்ள சுவாமியினுடைய 100வது திருநக்ஷத்திர கொண்டாட்டம் நம்ம வேணுகோபால சுவாமி திருக்கோவில்ல தான் ஆரம்பமானது. இங்கதான் நாம் ஆரம்பிச்சோம். பகவத்கீதா உபன்யாசம், அப்புறம் கீதா யஜ்யம் என்று அந்த கொண்டாட்டம் தொடங்கப்பட்டது. இப்போ 100வது திருநக்ஷத்திர கொண்டாட்ட பூர்த்தி. 100வது திருநக்ஷத்திரம் தான் பூர்த்தியாகுது. அவருடைய வைபவத்துக்கோ இல்ல கீதா பிரவச்சனத்துக்கோ பூர்த்தின்னு அர்த்தம் இல்லை. அந்த சுவாமி கீதா பிரவச்சனத்திலேயே தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர். ஐஷங்கருடைய நியமனம், அவருடைய ஆச்சாரியருடைய நியமனம். வெறும் சாமானிய உபன்யாசங்கள்லாம் பண்றது இருக்கட்டும், நிறைய பேர் உபன்யாசம் பண்றதுக்கு இருக்கா. ஆனா ராமானுஜ சம்பிரதாய பிரகாரம் கீதா பிரவச்சனம்ன்றது அருகி விட்டது. நான் சொல்ற கதை கிட்டத்தட்ட இன்னைக்கு 60 வருஷத்துக்கு முன்னாடி 70 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கீதா பிரவச்சனம் பண்றதுக்கு மனுஷா இல்லை. பகவத்கீதைன்றது விசிஷ்டாத்வைதிகளான நமக்கு பிரதானம். இந்த சத் சம்பிரதாயம்னு சொல்றோமே, ராமானுஜ தரிசனம், அகில தம கரிசனம் தரிசனம் நகா சுவாமி தேசிகன் சாதிப்பார். எல்லா விதமான இருளையும் அகற்றும் தரிசனம் ராமானுஜ தரிசனம். அப்பேற்பட்டதான இந்த தரிசனம், அதுல ஸ்ரீபாஷ்யக்காரர் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்கார், கீதைக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார். யதா பூத ஸ்வார்த்தா யதி நிருபதி சூக்தி. கிருஷ்ணனுடைய திருவுள்ளம் என்ன, எப்படி வியாசர் அதை தொகுத்துரைத்திருக்கிறார், இதையெல்லாம் அறிந்து உரைக்க வல்லதான ஒரு வியாக்கியானம் பகவத் ராமானுஜ பாஷ்யம். தன் ஆச்சாரியன் இஞ்சுமடேஷனுடைய நியமனத்தின் பேர்ல திருக்கள்ள சுவாமி கீதை பிரவச்சனத்திலேயே தன் காலத்தை கழித்த. கீதைனா திருக்கள்ள சுவாமி, கீதைனா திருக்கள்ள சுவாமி என்ற அளவுக்கு உலகத்துல எல்லாரும் அவரை கொண்டாடினான். நம்ம கண்ணன் மாமாவுக்கெல்லாம் கேட்டா திருக்கள்ள சுவாமி வைபவத்துல அவனா நல்லா சொல்லுவான். ஏன்னா அவனா சமகாலத்துல இருந்திருக்கான், அவருடைய வைபவங்களை பார்த்திருக்கான். அந்த சுவாமி கீதைக்கு அழகான ஒரு தமிழ் வியாக்கியானம் பண்ணிருக்கார். இன்னி வரையிலும் சில ரெக்கார்ட்ஸ்லாம் பீட் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப சுவாமி தேசிகன் ஒரு ராத்திரிக்குள்ள பாதுகாசாசனம் மறுடிச்சது, இன்னி வரல அன்பீட்டபிள் ரெக்கார்ட். அதை யாராலையும் தொட்டு கூட பார்க்க முடியாது, நினைச்சு கூட பார்க்க முடியாது. அப்படி அத்தியாச்சரியமா சுவாமி தேசிகன் அதை பண்ணினார். அந்த மாதிரி திருக்கள்ள சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ணுங்க. கீதைக்கு தமிழ்ல நிறைய வியாக்கியானங்கள் வந்திருக்கு. ஆனால் இன்னைக்கும் கீதை அப்படின்னா திருக்கள்ள சுவாமியுடைய தமிழ் வியாக்கியானம் பிரதானமா இருக்கு. தாத்பரிய சந்திரிகைன்னு சுவாமி தேசிகன் சாதித்த வியாக்கியானத்தை அடியொற்றியே அந்த வியாக்கியானம். அவ்வளவு பெருமை அதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்டதான மகான் திருவடி வாரத்துல வளர்ந்தவன் நான். அந்த பெரியோர்களினாலே வளர்க்கப்பட்டவன். First of its kind, Ramanuja Sampradaya based Bhagavad Gita books in Sanskrita, Kannada and Tamil with only Moola Shlokams. Differences in the shloka text are also given by researching into more than 15 commentaries by various Acharya Purushas. Villai Vidutha Vijayan, an extensive Tamil commentary on first adhyayam of Bhagavad Gita in Tamil by Dr. Sri A.P.N. Swami. All these books, along with 60 plus books
written by Dr. Sri APN Swami in Tamil, Kannada and English are available for free download on apnswami.wordpress.com. அடியனுடைய கீதா பாஷ்யம் வில்லை விடுத்த விஜயன் என்று முதல் அத்தியாயத்திற்கு வியாக்கியானம் எழுதியிருக்கேன் தமிழ்ல. வியாக்கியானத்துடைய டிரான்ஸ்லேஷன். அதுல ஒரு முக்கியமான இன்சிடென்ட், இது போன தடவையும் சொன்னேன், ஒவ்வொரு தடவையும் சொல்லுவேன். ஏன்னா இதெல்லாம் அடிக்கடி சொல்றதுனால்தான் அடியவங்களுக்கெல்லாம் பெருமை. அந்த காலத்துல மாம்பலம், டி நகர், இப்ப டி நகர் சொல்றேன், அந்த மாம்பலத்துல திருக்கள்ள சுவாமி இருந்தார். அடியவங்கள்லாம் நரசிம்மப்பிரியா அலுவலகத்திலேயே கொடுத்தன இருந்தோம். அடியனுடைய திருத்தகப்பனாருக்கு நரசிம்மப்பிரியா, நரசிம்மன் என்பதுதான் பெயர். திருக்கள்ள சுவாமி தான் எங்க அப்பா நரசிம்மப்பிரியாவுக்கு இழுத்துட்டு வந்தார். அங்கேயே கொடுத்தன இருந்தோம். அப்ப வெஸ்ட் மாம்பலத்துல அஹோபிலவனம் ஓரியன்டல் ஸ்கூல்ல நான் வாசிச்சுட்டு இருக்கேன். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் வாசிச்சுட்டு இருக்கேன். கார்த்தால 12ஆம் நம்பர் பஸ் ஏறி ஆழ்வார்பேட்டையிலேருந்து 12ஆம் நம்பர் பஸ் ஏறி டி நகர் போயிட்டு அங்கேருந்து வெஸ்ட் மாம்பலம் ஓரியன்டல் ஸ்கூல் முடிச்சுட்டு சாயங்காலம் திருப்பியும் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன்னா பெரும்பாலும் என் கூட 2 பேர் டிராவல் பண்ணுவான். ஒருத்தர் புருஷ சுவாமி, இன்னொருத்தர் திருக்கள்ள சுவாமி. இவா 2 பேரும் என் கூட டிராவல் பண்ணுவோம். அப்பதான் சாயங்காலம் நரசிம்மப்பிரியா ஆபீஸுக்கு வருவாங்கலாம். அதுல பனகல் பார்க்கிறது 3வது ஒருத்தர் ஆட் ஆவார். அவர் தான் வில்லிவரம் நரகேசிங்கர் பூர்வாசிரம். இப்படி இந்த 3 பெரியவாள் கூட டிராவல் பண்ணுவேன். அதுல ஒரு விசேஷம் சொல்றேன் கேளுங்க. நான் வந்துட்டோன்னா அவன் 3 பேரும் டிக்கெட் வாங்குறதுக்கு பைசாவை என்கிட்ட தான் கொடுப்பான். ஏன் அப்படின்னு கேட்டா, அந்த கண்டக்டர் எச்சல் தொட்டு டிக்கெட் கொடுப்பான்னு இல்லையோ. நான் ஸ்கூல் படிக்கிற பையன், ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். அதனால அவ பெரியவா, டே கிருஷ்ணா நீயே டிக்கெட் வாங்க, அதே எனக்கு கிருஷ்ணான் தான் கூப்பிடுவான். டே கிருஷ்ணா நீயே டிக்கெட் வாங்கு அப்படின்னு கையில பைசா கொடுத்துருவான். இந்த சூக்ஷம் ரொம்ப நாள் கழிச்சு நான் காலக்ஷேபம் பண்ணச்சே எங்க சுவாமி சாதிச்சேன். எங்க சுவாமி புருஷ சுவாமி. அதுக்கப்புறம் சுமார் 20-25 வருஷம் கழிச்சு அவர்கிட்ட நான் காலக்ஷேபம் பண்ணச்சே, ஏண்டா பையா நாமெல்லாம் பஸ்ல போச்சே உன்னை டிக்கெட் வாங்க சொல்லுவோமே, ஏன் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. எனக்கு என்ன தெரியும், எனக்கு ஞாபகம் கூட இல்லை அந்த இன்சிடென்ட். சில சமயம் அப்படி சொல்றேன், எங்க சுவாமி நாங்கெல்லாம் உங்க கூட வரச்சே உன்னை டிக்கெட் வாங்க சொல்லுவோமே, உனக்கு ஞாபகம் இருந்ததா கேட்டேன். ஒன்றும் ஞாபகம் இல்லையே. என்ன ஒண்ணும் இல்லை, அதை எச்ச தொட்டு கொடுப்பான், நீ ஸ்கூல் படிக்கிற பையன், அதனால தான் உங்ககிட்ட பைசா கொடுத்துருவோம் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கும். கார்த்தால வேளையில ஒரு விசேஷம் உண்டு. அப்ப திருக்கள்ள சுவாமி, இதெல்லாம் உங்களுக்கு கூகுள் மேப் போட்டாதான் உங்களுக்கு நான் சொல்ற ரூட்லாம் புரியும். மாம்பலத்துல இருந்து சென்ட் மேரிஸ் ரோடுக்கு காலக்ஷேபத்துக்கு ஒருவர், ரகசியத்ரயசாரம், கீதா பாஷ்யம், ஸ்ரீபாஷ்யம், காருட சைலம்னு ஒரு இடம். அவர் டிவிஎஸ் சேஷாதிரியங்க இருந்த அவருடைய ஆத்துல அவருடைய திருமாலையில் தான் இந்த காலக்ஷேபம் நடக்கும். அடியனுடைய அப்பா தான் அவர் டிவியை சுற்றில அழைச்சிட்டு வருவார். 12ஆம் நம்பர் பஸ்ல இறங்கினார்னா அவர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து காலக்ஷேபத்துக்கு அழைச்சிட்டு வரணும். திருப்பியும் கொண்டு போய் காலக்ஷேபத்துக்கு பஸ் ஸ்டாண்ட்ல ஒண்ணும். அப்போ பெரும்பாலும் போகச்சேவும் அந்த சுவாமி கூட அடியன் டிராவல் பண்ணக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். அடுத்த ஸ்கூலுக்கு போச்சு. அந்த சமயத்துல விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக பகவத்கீதா ஒப்புவித்தல் போட்டி காம்படிஷன், ரெசிடேஷன் காம்படிஷன். எனக்கு பகவத்கீதனால என்ன தெரியாது, ரெசிடேஷனால என்ன தெரியாது. பேரை மட்டும் என்னை பார்த்துட்டு எல்லாம் நெத்திக்கு பழிச்சு திறமிட்டு இருக்கா, நான் பகவத்கீதை என்ன சொல்லுவேன்னு எங்க கிளாஸ் டீச்சர் என் பேரை என்னை கேட்காமலே எழுதி விட்டான். அப்புறம் என்னன்னா பகவத்கீதை காம்படிஷன், ஸ்ரீ ஜெயந்திக்கோசரம் பகவத்கீதை காம்படிஷன். என்ன நடக்குது, 12வது சாப்டர் அப்படின்ட்டான். 12வது அத்தியாயம் உனக்குன்னு ஒண்ணு. எனக்கு ஒன்றும் தெரியல. எனக்கெல்லாம் கீதனா திருக்கள்ள சுவாமி தான் தெரியும். நேர திருக்கள்ள சுவாமி கிட்ட போனேன். எனக்கு 12வது அத்தியாயம் சொல்லணும்ன்றா, அது என்னதுன்னு எனக்கு தெரியல, சுவாமி சொல்லி தரணும். அதெல்லாம் ஹெசிடேஷனே கிடையாது. பெரியவாழ்கிட்ட விஷயங்களை கத்துக்கிறதுக்கு அவா பிஸியா இருப்பான். அவா பிஸியா இருந்தா அது அவா பாடு, எனக்கு என்ன வேணும், எனக்கு என் காரியம் ஆணும், நான் கத்துக்கணும், அவ்வளவுதான். அவ 24 மணி நேரம் தான் பிஸி. சுவாமி எனக்கு சொல்லி தரணும் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் சுவாமிக்கு. ஆனா எப்ப சொல்லி தருது, நான் ஸ்கூல் போறேன், திருப்பி வரேன், திருப்பி போறேன், திருப்பி வரேன், எப்படி வருது? எங்க 2 பேருக்கு டைமிங் சொத்துக்காது இல்லையா? அதுக்காக திருக்கள்ள சுவாமி அடியனுக்கு பரம கிருபையோட ஒரு உபாயம் என்னன்னா, அடியனுக்கு அது 12 வயசு அத்தியனம். இங்க பகவத்கீதை சொல்ல வேண்டியது 12வது அத்தியாயம். 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் தான் 12 வயசு அந்த பீரியடு. நாங்க 2 பேரும் டிராவல் பண்றது 12ஆம் நம்பர் பஸ்ல. சுவாமி என்ன பண்ணுவேன், 12ஆம் நம்பர் பஸ்ல
பக்கத்துல என்ன உட்கார வச்சுட்டு கீதை சந்த சாதிக்கணும். 12 12 12 எல்லாம் 12ஆம் நம்பர் பஸ்ல தான் பகவத்கீதையே அடியருக்கு இன்ட்ரோடியூஸ் ஆச்சு. 12 வயசுல. அதுவும் முதல்ல இன்ட்ரோடியூஸ் ஆனதே 12வது அத்தியாயம் தான். அதுக்கப்புறம் அந்த சுவாமி உடனே பரமபரிச்சிட்டார். அது ஒரு பெரிய சோகம். இன்னொரு விசேஷம் என்னன்னா, சுவாமியுடைய திருக்குமாரன் சாரத்தின்னு அவர் சின்ன பிள்ளை, அவரும் நானும் கிளாஸ்மேட், நாங்கள் 2 பேரும் கிளாஸ்மேட். ஆனால் சுவாமி சீக்கிரம் பரமபரிச்சுட்டார். அது பெரிய சோகம். அப்போ முக்கூரேஷங்கர் சாதித்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, முக்கூரேஷங்கர் சாதித்தாரப்ப பகவத்கீதைய கிருஷ்ணன் சொன்னான்னு இது ஒரு லோகத்துல பிரசித்தமா இருந்தது. நாம சொல்லக்கூடிய கீதைக்கு இவ்வளவு நுட்பமான அர்த்தங்கள் உண்டா? எல்லாரும் திருக்கள்ள சுவாமி கீதைன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா, அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் நாம பகவத்கீதை உபன்யாசம் பூலோகத்துல வந்து பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை கம்ப்ளீட்டா ட்ரைனிங் பண்ணிக்கணும். அதுக்காகத்தான் அவசரப்பட்டு கிருஷ்ணன் திருக்கள்ள சுவாமியை அழைச்சிட்டு போயிட்டான். நமக்கு சாட்சி. அது எவ்வளவு பெரிய பெருமை அது. அந்த சுவாமி பரமபரித்து கிட்டத்தட்ட இன்னைக்கு 42 வருஷங்கள், அதாவது அவருடைய 58வது வயசுல பரமபரிச்சார். 42 வருடங்கள் ஆகிவிட்டன, உருண்டோடி விட்டன. இப்ப அவருடைய 100வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தின் நினைவாக நாம் இந்த பகவத்கீதை தொடர் சீரீஸ் வச்சுருக்கோம். போன சீரீஸ்ல முதல் அத்தியாயத்தை அடியன் ஆரம்பிச்சேன். இப்ப அடியன் 2வது அத்தியாயத்தை பத்தி சொல்ல போறேன். இது ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான உபன்யாசம். நீங்க கொஞ்சம் கூடிய வரைக்கும் பகவத்கீதைய கையில புஸ்தகம் வச்சுக்கணும். புஸ்தகம்னா என்ன புஸ்தகம்னா, போன தடவையே சொல்லியிருக்கேன், APN Swami wordpress.com, APN Swami wordpress இல்லையா, அதுக்குள்ள போனீங்கன்னா ராமானுஜ பாஷ்யத்துல ராமானுஜர் எப்படி கரெக்டா கீதையில எந்தெந்த இடத்துல பாட்டபேதத்தோட கொடுத்துருக்காரதோட தமிழ்லையும் சம்ஸ்கிருதத்திலையும் கன்னடாலையும் புஸ்தகம் போட்டிருக்கும். அது ஃப்ரீ டவுன்லோடு. அது கையில இருந்ததுன்னு சொன்னா அப்ப அடியன் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ண முடியும். ஒண்ணு. 2வது, இங்க இருக்கக்கூடிய மகனீயர்கள் பல ஆவர்த்திகள் பகவத்கீதை கேட்டிருப்பாங்க. எத்தனையோ ஆவர்த்திகள் நீங்க கேட்டிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இப்ப அடியன் சொல்லும் அந்த வழி உங்களுக்கு எந்த விதத்துல மனசுல பதியறதுன்னு நீங்களே ஆராய்ந்து பாருங்க. அதனுடைய தாரை. ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் ஒரு சங்கத்தின்னு அர்த்தம்னா ஒரு இன்ட்ரோ. எடுத்தேன் கவுத்தேன்னு டக்கு அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிச்சிட மாட்டார் ஸ்ரீபாஷ்யக்காரர். அதுக்கு ஒரு அவதாரிக்க சாதிப்பார். அவதாரிக்கனா இன்ட்ரோடக்ஷன். Why this particular ஸ்லோகா ஹியர்? அது என்ன அத்தியாயமான இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், ஏன் இதை இங்க கிருஷ்ணன் சொல்ற? அப்ப அதனுடைய அர்ஜுனுடைய இன்டென்ஷன் என்ன? அர்ஜுனன் கேள்வி கேட்டிருக்கானா இல்லையா? இது அத்தனையும் உள்ளடக்கி எம்பெருமானாருடைய பாஷ்யம் காண்பிக்கப்படுகிறது. அந்த பாஷ்யத்தை தழுவி என்ன காரணத்தினாலேயோ, கருணாகராச்சாரியார் சுவாமி அடிக்கடி சாதிப்பார், என்ன காரணத்தினாலேயோ தெரியல, கீதைன்றது நம்ம எல்லாருக்கும் உண்டு, ஆனா நம்மளுடைய கீதைன்றது அதிகமா பிரச்சாரமான நாம இன்னும் கீதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படல. உடனே மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல் சார் பகவத்கீதான தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சு உட்காந்துருக்கும், சம்பந்தம் இல்லாத விஷயத்தை யோசிச்சு உட்காந்துருக்கும். அது தேவையே இல்லை, நமக்கு கிடையாது. பகவத்கீதா கிஞ்சித் அதீதான சங்கர பகவத்பான். கீதையை கொஞ்சம் தெரிஞ்சுட்டா கூட போரும்னா, அப்ப கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டா போரும்னு அர்த்தம் இல்லை. அதுவே நமக்கு ஒரு அப்லிஃப்ட்மெண்ட். கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகவத்கீதையை நாம் அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கும். பகவத்கீதையை கேட்கிறது, பகவத்கீதையை சொல்லுவது, பகவத்கீதையை பாராயணம் செய்வது, பகவத்கீதையை லேகனம் எழுதுவது, இது எல்லாமே நமக்கு பரம ஸ்ரேயஸ்கரம், பரம புண்ணியம், பரம பாவன தமம். ஆண்டாள் ரங்கநாதரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறா, ரங்கநாதர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறான்னு நினைச்சிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. திடுக்கிடும் திருப்பங்கள் நிறைந்த ஒரு கல்யாணம் இருக்கு, ஆண்டாள் கல்யாணம். அது கடைசி நாள் பார்க்க போறோம். நம்ம போகி அன்னைக்கு திருக்கல்யாணத்தோட முடிக்க போறோம். அது ஆண்டாள் கல்யாணம் சொல்லிதான் முடிக்க போறோம். நீங்க இத்தனை கல்யாணம் கேட்டிருக்கலாம், இந்த கல்யாணம் சம்திங் நியூ ஸ்பெஷல். முதல் கலப்பு திருமணம் ஆண்டாள் திருமணம் தான். விபவத்துல இருந்த ஆண்டாள், அர்ச்சையில இருந்த ரங்கநாதரை கல்யாணம் பண்ணாலும் அதனால கலப்பு திருமணம்.
இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ராமானுஜ பாவை திருப்பாவை உபன்யாசம் இந்த டிசம்பர் 2024 16th டிசம்பர்ல இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை நீங்க கேட்கணும்னா ஏபிஎன் சுவாமி யூடியூப் சேனல்ல மெம்பர்ஸ் ஆகி மெம்பர்ஸ் ஒன்லி கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுங்க.